அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் எதிர்பாராத இடத்திலிருந்து ரிஸ்கையும் பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் முதலில் பாவ மன்னிப்பு கேட்பது சிறந்த ஒரு விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் தொடர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறினால் அல்லாஹ் அவனுக்கு துன்பங்களிலிருந்து வெளியேறும் உதவிகளை அளிக்கின்றான். மேலும் எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை வழங்குவான். இது அபூதாவூத் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். இவ்வாறாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று தொடங்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅதூபு இலை என்று கூறிக்கொள்ளுங்கள். இதனுடைய பொருள், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றேன், அவனிடமே நான் மீள திரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இவ்வாறான திக்ருகளை கூறி அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இதனை இஷா தொழுதுவிட்டு அதே இருப்பில் அமர்ந்து 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் யா வஹாப் எனும் திருநாமம். வஹாப் என்பது மாபெரும் கொடையாளன், நிகரற்ற கொடையாளன். தன்னுடைய படைப்புகளினுடைய அனைத்து தேவைகளையும் அவர்கள் கேட்காமலே நிறைவேற்றக்கூடிய மாபெரும் கொடையாளன். உடை, உணவு, அறிவு, ஆரோக்கியம், செல்வம், ஞானம் அனைத்துமே அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள்தான். அதை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு பெரும் கொடையாளன். இந்த பெயரை கூறுவதன் மூலம் நாம் நினைக்கக்கூடிய விடயங்கள் நடக்கும். அதாவது யா வஹாப், பெரும் கொடையாளன் என்பதை கூறுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். மேலும் செல்வம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எம்முடைய சந்ததிகளையும் செல்வந்தராக்கும் ஒரு அற்புதமான துவா. அதாவது இதனை அதிகமாக ஓதுவதினால் செல்வம் அதிகரிக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுபவன் யா வஹாப். அவருடைய பெயரை கூறுவது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சிறந்த வழியாகும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதனையும் 100 முறை ஓதிக்கொள்வோம். அத்தோடு செல்வம் அதிகரிக்க சூரா வாக்கியாவை 1 முறை ஓதிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத் வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅதூபு இலை என்று கூறலாம். அடுத்ததாக யா வஹாப் என்று கூறலாம். அடுத்து சூரா வாக்கியாவை 1 முறை ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரம் செழித்து வளர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.